அது ஒரு குடும்பத்துக்குள்ள அடிச்சுப்பாங்க, சேர்ந்துப்பாங்க. நீர் அடிச்சு நீர் விலகாது. அதனால அது கிடையாது பிரச்சனை. அதுல ராமதாஸ் சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா கூட அதை வச்சு நான் டாக்டர் அன்புமணி ராமதாஸை எடை போட மாட்டேன். அது நமக்கு தேவையில்லாத விஷயம். இல்ல சார், இது தேவையில்லாத விஷயம்னாலும் இப்போ நீங்க பொலிட்டிக்கலா பாஜகவோட போறது அன்புமணி வந்து பெரிய ஒரு டிசாஸ்டரா மாறிச்சு கட்சிக்கு அப்படின்னு ராமதாஸ் சொல்றது ஒரு அரசியல் ரீதியா எடுத்துக்கிட்டாலுமே, அம்மாவே பாட்டில தூக்கி அடிக்க சொல்றது வந்து பெர்சனலா அவரை வந்து அவரோட இமேஜை உடைக்க முயற்சி. அது இமேஜை உடைக்குதுன்றது நான் அதுல வந்து இன்னமும் உறுதியா இருக்கேன். எனக்கு வந்து அது இஷ்யூ கிடையாது. இல்ல அப்படி நினைக்கிறாரு. ஒரு நீங்க நம்ம பார்த்திருக்கோம் குடும்ப சண்டைகளை, அப்பாவும் மகனும் அம்மாவும் புள்ளையும் கூட வந்து ஆபாசமான வார்த்தைகளை திட்டிப்பாங்க, அடிச்சுப்பாங்க. அம்மாவும் புள்ளையும் கூட அடிச்சுப்பாங்க. அது இல்ல, அதுதான் நீர் அடிச்சு நீர் விலகாது. அது கிடையாது பிரச்சனை. அதை வச்சு நான் அன்புமணி எடை போட மாட்டேன். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை அவங்க அம்மா கிட்ட அவர் எப்படி நடந்துக்கினாருன்றது உண்மையா இருந்தா கூட அதை வச்சு நான் டாக்டர் அன்புமணி ராமதாஸை எடை போட மாட்டேன். அது அம்மாக்கும் பிள்ளைங்க இருக்க பிரச்சனை. இன்னைக்கு சேர்ந்துப்பாங்க, நாளைக்கு அடிச்சுப்பாங்க, நாளைக்கு மறுபடியும் கட்டிப்பூச்சி மொத்தம் குத்துப்பாங்க. அது கிடையாது. எனக்கு அது இஷ்யூ இல்லை. அதை வைத்து நான் அன்புமணியை கெட்டவர் என்று சொல்ல மாட்டேன். எனக்கு அன்புமணி பொலிட்டிக்கலா மட்டும்தான் தேவை. டாக்டர் அன்புமணி ராமதாஸை நான் பொலிட்டிக்கலா மட்டும்தான் எடை போடுவேன். பார்லிமெண்ட்ல அவருடைய செயல்பாடுகள் மிக 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 மோசமானவை. அவர் பார்லிமெண்ட்டுக்கு போடுறதே கிடையாது. இதை நான் சொல்லல, அவருடைய மகள் சொல்லுகிறார்.